Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. சென்னை சைதாப்பேட்டையில் நாளை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கோரி கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை சைதாப்பேட்டையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கேட்டு தற்போது தாவேகா சார்பில் கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அனுமதி கோரி தற்போது இந்த கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தி, சைதாப்பேட்டையில் நாளை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தி, சென்னை சைதாப்பேட்டையில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கோரி கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் கேட்போம். சாலமன், வணக்கம். சாலமன், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரங்கநாதன் சப்வே அருகில பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக அனுமதி கடிதமானது கேட்கப்பட்டு தேர்தல் அலுவலரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் மதியம் 11 மணி முதல் மாலை 5 மணி வரை அந்த அரங்கநாதன் சபையில பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக அனுமதி கேட்டு தேர்தல் அலுவலரிடம் அந்த பிரச்சாரத்துக்கு உண்டான அந்த அனுமதி கேட்டு கடிதம் தேர்தல் அலுவலரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வேட்பாளரான சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினோட வெற்றி வேட்பாளரான அருள் பிரகாசம் என்பவரை ஆதரித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் வாகனத்துல நின்றவாறு வாகன ஒலிபெருக்கி மற்றும் கூடுதலாக 5 ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தி தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாகவும் அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுல மொத்தம் சுமார் 300 பேருக்கு மேல் கலந்து கொள்ள இருப்பதாகவும் வரவேற்பு நிகழ்ச்சியும் கட்சி கொடிகளும் பயன்படுத்த இருப்பதாகவும் அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்வுக்கான அனைத்து தேர்தல் விதிமுறைகள் மற்றும் சட்டம் மற்றும் ஒழுங்கு நடைமுறைகள் அனைத்தையும் முழுமையாக பின்பற்றி செயல்படுவதாகவும் அந்த கடிதத்துல வினோத்குமார் என்ற ஐடி விங்கோட ஸ்டேட் டெப்டி ஆர்கனைசர் கொடுத்திருக்கிறார். இந்நிகழ்வுல பயன்படுத்த வாகனத்தினோட எண்களும் உட்பட பல்வேறு அந்த குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரங்கநாதன் சப்வேல தான் மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில போலீசார் இதற்கு தடையில்லா சான்றிதழை முதற்கட்டமாக வழங்க வேண்டும். அதனால அரங்கநாதன் சப்வேவிற்கு சென்று போலீசார் ஆய்வு மேற்கொண்ட போது அது குறுகலான பாதை என்பதாலும் அங்கு அதிகப்படியான பொதுமக்கள் கூட முடியாது என்பதாலும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டு அதற்கு பதிலாக அசோக் நகர்ல இருக்கக்கூடிய இந்த 11வது அவென்யூல நடத்தி கொள்ளுமாறு ஒரு அறிவுறுத்தலானது காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் முழுமையாக ஆய்வு செய்த பின்னு தடையில்லா சான்றிதழ் வழங்கிய பின்னே தேர்தல் அலுவலகத்திற்கு காவல்துறை சார்பில் பரிந்துரை செய்வார்கள். அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே தேர்தல் அலுவலர் இதற்கு அனுமதி வழங்கலாமா இல்லையா என்பது குறித்தான தகவல் தெரிவிக்கப்படும். ஏற்கனவே இன்று தாவேகா தலைவர் விஜய் வில்லிவாக்கம் மற்றும் டிநகர் பகுதியில திட்டமிட்டிருந்த நிலையில அவருக்கு அந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்துல செல்ல முடியாது என்பதால பிரச்சாரத்தை ரத்து செய்தார். இருப்பினும் இந்த பிரச்சாரத்துக்கும் இதே போன்று தற்போது கடிதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் போலீசார் 1 மணி நேரம் மட்டுமே அங்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக போலீசார் பரிந்துரை செய்த பின்பு இதற்கு இந்த பகுதியில அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்பது குறித்தான தகவல் தெரிய வரும் என கூறப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.